ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லா பாறை மீன் துண்டு கருவாடை வச்சு தான் ஒரு கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறோம். நல்லா புளிப்பு, அப்புறம் காரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு தொக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நம்ம ஒரு கூட்டு மாதிரி வச்சு கூட இதை சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் இன்றைக்கி பாறை மீன் கருவாடில் பண்ணியிருக்கேன். எந்த கருவாடில் பண்ணாலுமே அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா. இப்போ நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 துண்டு அளவுக்கு பாறை மீன் கருவாடு. இது பார்த்திங்கன்னா இந்த கருவாட்டில் உப்பு இருக்கும். நான் இது சமைக்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு கருவாடை எடுத்து வச்சுருக்கேன். இதில் சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கருவாடை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடணும். ஏன்னா இந்த கருவாடு நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் 10 நிமிஷம் கொதிச்சா தான் கொஞ்சமாவது சாஃப்டாகும். நார்மல் வேறு கருவாடாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போட்டாலே போதும். 5 நிமிஷம் கொதிச்சாலே நம்ம இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கருவாடை மட்டும் எடுத்துக்கிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த முள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த கருவாடை பிச்சு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பிக்காமல் போடுறதா இருந்தால் அப்படியே நம்ம முழு துண்டாக கூட நம்ம போட்டு கூட சமைக்கலாம். இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்சட்டியில் தான் பண்ணுறேன். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டு. ஃபஸ்ட்டு வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 6 பல் வெள்ளைக்கூடை லைட்டாக இடித்து போட்டுவிடுங்க. கட் பண்ணி போடுறத விட நம்ம இடித்து போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 35 சின்ன உள்ளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா தொக்குக்கு சின்ன உள்ளி போட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டே சாப்பிடும்போது நல்லா தெரியும். இப்போ இது போட்டு நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம உப்பு எதுவுமே ஆட் பண்ணவே கூடாது. அந்த கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு போடவே கூடாது. 2 தக்காளி போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். அந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு அந்த கருவாடு எல்லாமே ஒன்றா சேர்ந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இவ்வளோ மசாலாவும் தான். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த உள்ளி தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் அந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருந்த அந்த பாறை மீன் கருவாடு அதை இதில் எடுத்து போட்டுக்கிடலாம். போட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இது கூட என்ன ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணியை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த உப்பு அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சமைச்சாலுமே அந்த உப்பு டாமினேட்டிவாக தெரியும். அதனால் நம்ம கண்டிப்பாக புளி ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு உப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி நல்லா சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நான் எடுத்துகிட்டேன். மண்சட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கொதிச்சிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.